தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுடைய பலியிலே பங்கேற்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து வேண்டுகின்ற ஜபங்களை கேட்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற அந்த ஜபத்தின் வழியாக இறைவனுக்கு உண்மையான நன்றி சொல்லக்கூடியவர்களாக வாழ நமக்கு இந்த நாளிலே இந்த 10 தொழுநோயாளர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இயேசுவின் உடைய வருகையை கேள்விப்பட்டு இயேசுவுக்காக காத்திருக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவே அந்த 10 தொழுநோயாளர்கள் இயேசுவை பார்க்கின்ற, இயேசுவினிடத்தில் கேட்கின்ற, அவர்களுக்கு பெற்றுக்கொள்கின்ற குணமாதல் நாமும் பார்க்கிறோம், கேட்கிறோம், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிந்தனைகளோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லா வல்லவர் இரக்க வல்லவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அன்புக்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை: தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறிச் சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமையாயிருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நாம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு
புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே இந்நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே இந்நாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் ஏற்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகக்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேற எவரும் திரும்பி வர காணாமே என்றார். பின்பு அவரிடம் எழுந்து, செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு புனித ஆரோக்கிய அன்னை வழியாக உங்களை ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். இறைவன் நமக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டவராக இருக்கிறார். எனவே அந்த கடமையின் வழியாக தான் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருப்பலியின் போது நன்றி சொல்கிறோம், ஜெபிப்பதன் வழியாக நன்றி சொல்கிறோம், நற்கருணையின் வழியாக நாம் நன்றி சொல்கிறோம். எனவே நாம் இறைவனுடைய பெயர்களை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக, கடன்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த நாளிலே இறைவன் இயேசு இந்த 10 தொழுநோயாளர்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது அந்த 10 தொழுநோயாளர்கள் கேள்விப்படுகிறார்கள். நாம் திருப்பலிக்கு போக வேண்டும், திருப்பலியில் ஜெபிக்க வேண்டும், நற்கருணை ஆராதனையில் பங்கேற்க வேண்டும், அன்னையினிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கிளம்பி வருகின்ற பொழுதெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக, கடன்பட்டவர்களாக நாம் நன்றியை இறைவனுக்கும் அன்னைக்கும் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் நம்முடைய நன்றி இந்த 10 பேரினுடைய நன்றி 9 பேருக்குரிய ஒரு நன்றியாக இருக்கிறதா, அல்லது ஒருவர் பெற்ற அந்த சமாரியருடைய நன்றியாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய இறைவனுடைய வார்த்தையில் நாம் சிந்திக்க வேண்டும். அனைவரும் ஆலயத்திற்கு வருகிறோம், அனைவரும் நன்றி சொல்கிறோம். ஆனால் சொல்கின்ற நன்றி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய நன்றியை இறைவன் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த சமாரியர் ஆண்டவர் இடத்திலே வந்து அவருடைய காலில் முக குப்புற விழுந்து அவர் சொல்கின்ற நன்றி இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மற்ற 9 பேருடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற 9 பேர் வேண்டினாலும், ஆண்டவர் சொன்னாலும், அவர்கள் குணம் பெற்றாலும், ஆனால் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நமக்கு இன்று இறைவனுடைய வார்த்தையிலே எடுத்து காண்பிக்கிறது. எனவே யூதர்கள், சமாரியர்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது 10 பேரும் ஒன்றாக ஒரே குரலாக எழுப்பி ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள். நாமும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அவர் எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம் என்று யாருக்கும் தெரியாமல் ஒரே குரலாக நாம் இறைவனை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இறைவனை அழைக்கின்ற பொழுது உனக்கு இது தேவையா என்று இறைவன் உனக்கு கொடுக்கின்ற பொழுது நீ 9 பேருடைய மனநிலை கொண்டவராக நீ இருக்கிறாயா, அல்லது அந்த சமாரிய நபராக இருக்கிறாயா என்பதுதான். எனவே நாம் சற்று இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, நம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நாம் சொல்கின்ற நன்றிகள் வெறும் மேலோட்டமான ஒரு நன்றியாக இருக்கிறதா, புகழுக்குரிய ஒரு நன்றியாக இருக்கிறதா, என்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நன்றியாக இருக்கிறதா என்பதையும் அதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கோயிலுக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்கிறது? எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு வெளி ஆடம்பரம் உள்ள ஒரு சிந்தனையாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இறைவன் நமக்கு சொல்கின்றது என்னவென்றால், நாம் அனைவரும் இந்த சமாரிய மகனைப் போல நாம் குணம் பெற்று இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் எல்லாருடைய உடல்ல நோய்கள் இருக்கிறது, மனதில் நோய்கள் இருக்கிறது, சிந்தனையில் நோய்கள் இருக்கிறது, செயலில் நோய்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் இறைவன் குணப்படுத்தக்கூடியவர் தான். நான் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு கோபம் வரக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது அந்த கோபத்தை இறைவன்
அடக்கி ஆளுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். நம்மை அந்த கோபத்திலிருந்து மீட்கிறார். அப்பொழுதுதான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆலயத்தில் தான் அந்த குணமளிக்கின்ற சக்தியையும் வல்லமையையும் மாட்சியமையும் இரக்கத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பரிவையும் நமக்கு கொடுக்கிறார். எனவேதான் நாம் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த இறைவன் வழியாக நமக்கு கொடுக்கின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ தகுதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் நன்றி சொல்ல முடியாமல் நாம் மறுதலித்து வாழக்கூடிய ஒரு சிந்தனைகளோடு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் நன்றி சொல்கிறோம். நன்றி எப்படிப்பட்ட ஒரு நன்றியாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து எனக்கு குணமாக்கினீர், நன்றி சொல்கிறோம். ஆனால் அந்த நோயிலிருந்து விடுபட்ட உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 10 பேர், அதில் 9 பேர் ஆண்டவரை இடத்தில் வரவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ஒரு யூதர் என்று கருதினார்கள். இந்த 9 பேரும் இவர் ஒரு நாங்களும் யூதர், யூதருக்குள்ள ஒரு கடமையை தான் இயேசு செய்தார் என்ற ஒரு மன கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தார்கள். அதை தான் நாம் பார்க்கிறோம். இயேசு சொந்த ஊரில் எந்த ஒரு வல்ல செயலையும் செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை. அதே தான் இந்த 9 பேரும் ஆண்டவரை அவர்கள் யூதர் என்று தான் பார்த்தார்களே தவிர அவரை தெய்வமாக பார்க்கவில்லை. எனவேதான் இந்த சமாரியர் அவரை தெய்வமாக பார்த்தார். அவர் கடவுளினுடைய மகன் என்று பார்த்தார்கள். எனவேதான் அவருடைய நோய் நீங்கிற்று. அவருடைய காலில் வந்து முகக்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். நாமும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மொழி, இனம், மதம், சமயம் என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்வதன் வழியாக தான் நாம் இறைவனுக்கு ஏற்ற ஒரு நன்றி கடமைப்பட்டவர்களாக, கடன்பட்டவர்களாக வாழ முடியாமல் இருக்கிறோம். எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சமாரியனை போல நாம் அனைத்தையும் கடந்தவர்களாக வாழ வேண்டும். நாம் அனைவரும் இறைவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். இறைவனுக்கு நாம் சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து நாம் இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி கடன்பட்டு கடமை உள்ளவர்களாக வாழ இறைவன் நமக்கு இன்றைய இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு அழைக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி உணர்வு உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். நாம் நன்றி என்று சொல்கின்ற பொழுது வெறும் உதட்டினால் அல்ல, உள்ளத்தினால் நாம் வாழ வேண்டும். எனவே ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு வாழ்விலும் இறைவன் நம்மை காலை துயில் எழுந்தது முதல் நாம் உறங்கும் வரையிலும் நம்மோடு அடுத்த நாளை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு நிலை உருவாக்குகின்ற வரையிலும் நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில அந்த 9 பேரு போல அல்லாமல் ஒருவனாக நான் நல்ல சமாரியனாக வாழ நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். இன்னத்தருவே இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, இன்னத்தருவே இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவே, உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். இன்னத்தருவேன் இன்னத்தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஏற்று ஆசிர்வதித்து நல்வழி படுத்துவீராக.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குண தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆத்மகளுக்காகவும் உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக பொழுவில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உதயரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றும் வழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளர்களை பார்த்தவர், நின்று அவர்களோடு பேசியவர், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவர். இதோ நாமும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்கின்ற இறைவனுக்கு நீர் பதில் மொழி சொல்லுங்கள். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊற்றம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கு எப்பொழுதும் நன்றி கொண்ட உள்ளம் படைத்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.